அது ஒரு ரெய்டு நடந்துட்டு இருந்தது. அதற்கு பிறகு ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்தார், ஆராசா அவர்கள் வந்தார். தொடர்ச்சியா பல்வேறு தரப்பு வந்தாங்க. ஆனா வெளியில நின்று பெரிய அளவுல யாரும் எந்த ட்ரபிளும் பண்ணல. ஏன்னா வர்றோம் எல்லாரையுமே உள்ள கூப்பிட்டு வாங்க மோர் சாப்பிட்டு போங்க ஏவா வேலு சார் உள்ள கூப்பிட்டு ஃப்ரெஷ்ஷா மோர் போட்டு கொடுத்து ஆர்எஸ் பாரதி அவர்கள்ட்ட கேக்குறாங்க, அப்பா இந்த மாதிரிலாம் நாங்க எவ்வளவு பார்த்தோம், சின்ன பசங்களுக்கு எங்களை பத்திலாம் தெரியாது, போப்பா 71ல இருந்து எங்க மேல இப்போ வரைக்கும் வழக்கு தொடுத்தேன்னு வந்தவன் பூரா டயர்டாகி தான் போயிட்டான், எங்க மேலதான் ஒருத்தனாலையும் ப்ரூவ் பண்ண முடியல, சின்ன பசங்களா ஓரமா போய் விளையாடுங்க. நாங்க சவால் விட்டு காலர் தட்டி சொல்றோம், 77ல இருந்து எங்கள் மீது போடப்பட்ட எந்த வழக்கையும் நிரூபிக்க முடியவில்லை. இன்னைக்கு சின்ன பசங்களுக்கு எல்லாம் தெரியாது. சின்ன பசங்களா விளையாடுறீங்க. செந்தில் பாலாஜி தெரியுமா, 1.5 வருஷம் ஜெயிலுக்குள்ளேயே உட்கார வச்சிருந்தாங்க, ஒன்னும் சிக்கல வந்துட்டாரு. அதாவது என்னன்னா லாஜிக்கா நீ அவங்கள்ட்ட, லாஜிக் கூட கிடையாது, சட்டப்படி நீ வந்து அது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்றதுக்கு என்ன மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்குன்றதுதான் கேள்வி. அதுக்கு இவங்க இன்னைக்கு இவரு கூட சொன்னார்ல, சிடிஆர் நிர்மல்குமார், விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணி இருக்கிறார்கள் அப்படிங்கிற பேட்டர்ன் எடுத்துட்டு வருவானுங்க. இவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா அது விஞ்ஞானம்னா என்ன? விஞ்ஞானம்னா எல்லாமே டேட்டாவா இருக்கணும்ன்றதுதான் பொருள். அப்ப ஆதாரம் இருக்குன்னு அர்த்தம். விஞ்ஞானபூர்வமா ஆதாரம் இல்லாம பண்ண எப்படி விஞ்ஞான இதிகாசம் மாதிரி பண்ணிட்டாங்க. விஞ்ஞான பூர்வமா ஆதாரத்தை இருக்கும்படிதான் செய்ய முடியுமே தவிர இல்லாதபடி எப்படி செய்ய முடியும்? அதுக்கு பேர் வந்து இதிகாசப்படி ஊழல் பண்ணி இருக்கிறாங்க. அப்படி சொன்னா அந்த மாதிரி சொல்லுங்க, அப்படின்னு சொன்னா இதுக்கெல்லாம் ஆதாரமே கிடைக்காதுங்க, உண்மைங்க அப்படின்னு சொன்னா